வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். OnePlus Nord CE2 Lite 5G எவ்வளோ பெரிய பேர். இதுக்கு முன்னாடி Nord CE2 வந்துச்சு. அதோட இன்னும் லைட்டர் வெர்ஷன் Dimensity 900லேருந்து Snapdragon 695 கம்மி பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவும் AMOLEDலேருந்து 120Hz LCD மாற்றிருக்காங்க. மற்றபடி கேமரா எல்லாமே சேஞ்சஸ் இருக்குது. சார்ஜிங்கு எல்லாமே சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ரைஸும் ரொம்ப கம்மி. 20,000 ப்ரைஸ் ரேஞ்ச், 120,000க்கு Nord CE2 Lite ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் Nord சீரீஸ்லேயே ரொம்ப மலிவு விலை ஃபோன். ஸோ இது எப்படி இருக்குது, அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா, எல்லாமே இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸு அதே பாக்ஸ் தான், கருப்பு கலர் பாக்ஸு. இதில் ப்ரைஸ் வந்து போடல. டிஸ்கிரிப்ஷனில் வந்து எக்ஸாக்ட் எத்தனை வெர்ஷன் 6GB அந்த 8GB வெர்ஷன்ஸ் அதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ப்ளூ டைட் வெர்ஷனு. இது வர மற்ற கலர்ஸும் வருது, இன்னும் நிறைய கலர்ஸில் இருக்குது. சார் வேல்யூ 1.186. இது வந்து ஹெச்ஆர். பாடி சார் வந்து 0.709. ஓகே, பாடி சார் பரவாயில்ல, ஆனால் ஹெச்ஆர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர 5G பேண்ட்ஸ் எதாவது போட்டிருக்கா இல்லையா? இல்லை, 5G பேண்ட்ஸ் எதுவும் போடல. வெறும் Qualcomm 5G அப்படின்னு போட்டிருக்கு, அவ்வளோதான். ஸோ நிறைய 5G பேண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும். 8.5mm திக்னஸ்ஸு, வெயிட் வந்து 195 grams அப்படின்னு போட்டிருக்கு. டிசைன்டு பை OnePlus, மேட் இன் இண்டியா, அதெல்லாமே போட்டிருக்கு. ஸோ பாக்ஸில் ஒரு கேஸ் இருக்குது, கிளியர் கேஸ். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் யூஸ்வலாக இருக்கிறது தான், அந்த யூசர் மேனுவலு, ரெட் கேபிள் கிளப் கார்டு, அதோட இது வெல்கம் இது, அதுக்கப்புறம் ஃபோன் இங்கே இருக்குது, ப்ளூ கலர். அது தவிர பாக்ஸில் வந்து அதே அந்த ரெட் கலர் கேபிள், Type A to Type C ரெட் கலர் கேபிள், 33W சூப்பர் ஊக். இப்போ எல்லாமே சூப்பர் ஊக்கு மாறிட்டாங்க OnePlus. ஸோ 33W சூப்பர் ஊக் இருக்குது. சிம் இஜெக்டர் டூலும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இங்கே வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, டியூவல் டோன் டிசைன், ப்ளூ கலர் தான், ஆனால் மேலே ஒரு ஸ்லைட்டாக ஒரு இந்த ஃபீல் இருக்குது. கீழே மேட் ஃபினிஷ் இருக்குது, மேலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்குது. பிளாஸ்டிக் தான், பேக்கும் பிளாஸ்டிக்கு, சைடும் பிளாஸ்டிக்கு, எல்லாமே பிளாஸ்டிக் பாடி தான். ரைட் சைடு ஸோ LCD ஸ்க்ரீனால் ஃபிங்கர் பிரிண்ட்டு சைடில் இருக்குது இந்த பவர் பட்டன்லேயே. லெஃப்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. பாட்டமில் வந்து 3.1 ஆடியோ ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, Type C இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சீரியஸ் ஸ்பீக்கர்ஸாக இல்லையா? மோஸ்ட்லி சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காது. டால்பி அட்மாஸும் டவுட்டு தான். ரியர் கேமராவில் வந்து 64MP கேமரா இருக்குது. அந்த அல்ட்ரா வைட் கிடையாது, அதுக்கு பதிலாக 2MP இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 16MP கேமரா, அது அப்படியே இருக்குது. ஸோ பூட் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ், ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கப்புறம் OnePlus ஆப்ஸ் இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் ப்ரீலோட் ஆப், எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் அது மட்டும் தான் இருக்குது. செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் டிவைஸ் போனால் ஆண்ட்ராய்டு வேர்ஷன் 12 இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 12 இருக்குது. ஆக்சிஜன் வாய்ஸ் 12 இருக்குது. ஆனால் Nord CEயில் வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருந்துச்சு. ஆனால் லைட் வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்டு 12 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரேம் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. ரேம் எக்ஸ்பென்ஷன் 3GB அப் டு 5GB இருக்குது. ரேம் எக்ஸ்பென்ஷனு டிஃபால்ட்டாகவே 3GB எனேபிள்ட் ஆகிருக்கும் 8GB மாடலில். அடுத்தது டிஸ்பிளேக்குள்ளே போனால் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் வந்து ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் நார்மலாகவே ஹை அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஹையில் இருந்தால் 120Hz டிஃபால்ட்டு. ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வேணாம் 60Hz போதும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியில் ஃபிங்கர் பிரிண்ட், தென் ஓகே ஸ்க்ரீன் ஆஃப் லாகில் வந்து லைட் டச், ஃபர்ம் டச் ரெண்டு ஆப்ஷன் வருது. ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக அப்படி டச் பண்ணாலே வந்துடும், நல்ல காயம். அடுத்தது வேறு என்ன ஆப்ஸ்குள்ளே போய் பார்த்துட்டோமா? ஐடியாவில் போனால் 8GBயில் 7.4GB இருக்குது. 128GBயில் 105GB இருக்குது. Snapdragon 695, Cortex A55, A78. கேமிங் ரிவ்யூ கஷ்டம்தான், ஏன்னா 695 ஒரு கேமிங் ஃபோன் கிடையாது, ஒரு ஆவரேஜான மிட் ரேஞ்ச் ஃபோன் தான். 5000 mAh பேட்ரி இருக்குது. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஆண்ட்ராய்டு 12 கேமரா வந்து அதான் 16MP அப்படின்னு இதில் காட்டுது.
வந்து 64 MP. ஸோ பிக்சல் பீனிங் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP இருக்குது. HDR சப்போர்ட் இருக்கா இல்லையா? பரவாயில்லையே, HDR சப்போர்ட் இருக்குது, HDR HLG இருக்குது. வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டு இதில் காட்டுது 30, 48, 50, 60, 90, 120. ஸோ 120ல் செட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அது தவிர வைட் L1 சப்போர்ட்டும் இருக்குது. HDR HD ப்ளேபேக், ஃபுல் HD ப்ளேபேக் வந்து சப்போர்ட் ஆகும். ரா சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரு, அதனால் கேமராவுக்கு ரா சப்போர்ட் இருக்குது. ஸோ Gcam ஏதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது. மேக்னெட்டிக் இருக்குது, கைரோஸ்கோப், லைட் சென்சார், அவ்வளோதான். எல்லா சென்சாருமே இருக்குது. ப்ராக்சிமிட்டி எல்லா சென்சாருமே இருக்குது. அடுத்து நம்ம ஆடியோ செக் பண்ணிவிடுவோம். ஆடியோ அண்ட் வீடியோ. ஓகே, அதில் HDRனு காட்டிச்சு. ஆக்சுவலாக யூடியூப்பில் வந்து HDR ஒர்க் ஆகலை. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லையும் கிடையாது HDR, யூடியூப்லேயும் HDR சப்போர்ட் இல்லை. ஆனால் ஸ்க்ரீன் வந்து HDRனு தான் காட்டுது அதில் பார்க்கும்போது. ஓகே, இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? ஓகே, சிங்கிள் ஸ்பீக்கருக்கு டீசெண்டான இது தான். அந்த அளவுக்கு பாஸ் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. ஸோ அடுத்தது கேமராவில் 64 MP கேமரா தான். இங்கேயே 64 MP மோட் ஆப்ஷனுக்கு செலக்ட் இருக்குது. அல்ட்ரா வைட் கேமரா கிடையாது. ஸோ நார்மல் கேமராலே 2x, 5x, மேக்ஸிமம் வந்து 6x வரைக்கும் ஜூம் போட்டிருக்கு. அது தவிர போர்ட்ரேட் மோடு, ஸோ 2 MP போர்ட்ரேட் இருக்கிறதுனால போர்ட்ரேட் மோட் இருக்குது. ப்ரோ மோடு, பேனராமா, மேக்ரோ, ஸ்லோமோ, டைம் லேப்ஸு, டுவல் வீடியோ மோடு கூட இருக்குது. ஸோ டுவல் வீடியோவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே ஒரே நேரத்தில், ஸோ இந்த மாதிரி டுவலாக எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p 30 fps தான் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது ரியர் கேமராவில். ஃப்ரண்ட் கேமராலையும் அதே தான் 720p டிஃபால்ட்டாக இருக்கும், அப்படி மாற்றிக்கலாம். 1080p 30 fps சப்போர்ட் இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக கேமராவில் சொல்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ வீடியோ அண்டு ஃபோட்டோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிடுங்க. $1080p வீடியோ சாம்பிள். ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது? ஃபோக்கஸ் ஓகே, டெஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாமே ஃபோக்கஸ் நல்லா ஆகுது. ஸ்டெபிலைசேஷனுக்கு தான் எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஜூம் ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி 6x ஜூம், டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா இதுவும் 1080p தான் மேக்ஸிமம் இருக்குது. சன் இருந்துச்சுன்னா ஃபேஸை ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது, பின்னாடி எதுவுமே தெரில. மற்றபடி இதுவும் ஸ்டெபிலைசேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி ஏஎஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நடந்தது தான் பேசுகிறேன். ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, கேமரா சாம்பிள் செக் பண்ணியிருப்பீங்க, எந்த அளவுக்கு இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஓகே தான், ஆனால் காஸ்ட் கட்டிங்காக அல்ட்ரா வைடையும் தூக்கிட்டாங்க. ஸோ 695னால 4K சப்போர்ட்டும் பண்ணாது. ஸோ எல்லாமே காஸ்ட் கட்டிங் தான். இந்த ஃபோன் வந்து 20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் OnePlus ஃபோன் வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கலாம். 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அப்புறம் Android 12 இருக்குது. கண்டிப்பாக அப்டேட்ஸும் ரெகுலராக கொடுப்பாங்கன்னு நம்புவோம். மற்றபடி ப்ளோட்வேர் எதுவுமே இல்லை. யூஐ வந்து நல்லாயிருக்கு.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படியே ஷெல்ஃப் சைட் டவுன் இந்த OnePlus ஷெல்ஃபு இந்த மாதிரி ஏதாவது யூனிக்கான ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே 20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் ஷாமி இருக்குது, போக்கோ ஃபோன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரியல்மி ஆப்ஷனும் இருக்குது. அந்த மாதிரி நிறைய காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. அதனால தான் OnePlusஸும் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து ஃபோன்ஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாடில். கண்டிப்பாக இன்னும் நிறைய நாடில் பட்ஜெட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து OnePlus Nord CE2 Lite 5Gயோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். சத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.